பிக் பாஸ் பிரபலம் ஸ்கேம்ல மாட்டிக்கிட்டாங்களா? சின்னத்திரை நடிகை போட்ட போஸ்ட் தான் இப்ப இன்ஸ்டாகிராம்ல வைரல் ஆயிட்டு இருக்கா. சில பேரோட உண்மையெல்லாம் இப்ப இன்ஸ்டாகிராம்ல வெளிவந்துட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. யார் இந்த சின்னத்திரை நடிகை, யார் இந்த பிக் பாஸ் பிரபலம், யார் இந்த பின்னணியில இருக்கா அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு பிரபலமான சேனல்ல ஹீரோயினா இருக்கிறவங்க தான் ஸ்வேதா. ஸ்வேதாவோட ஒரிஜினல் நேம் ஜெய்ஸ்டின்னு சொல்றாங்க. ஸ்வேதாவோட ஹஸ்பண்ட்னு சொல்லப்படுற ஆதியோட நேமும் ஆதி இல்லையா, அஜித்தா. அஜித் ஒரு பையன்கிட்ட இருந்து கேமராவை கடனா வாங்கியிருக்காரு. கேமரா கடனா வாங்கி அந்த பையன்கிட்ட மறுபடியும் கொடுக்கலையா, அதை ஏமாத்தி இவரே வச்சிட்டு இருக்காரு. அதனாலேயே அவர் சூசைட் பண்ணி இறந்துடவும் செய்யறாரு. இதனாலேயே அஜித் மேல கேஸ்லாம் போட்டு அவர் ஜெயிலுக்குலாம் போனாரா. ஸ்வேதா இதுக்காக நிறைய வாட்டி போராடி இருக்காங்க. இது வந்து ஃபேக் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவையும் நம்ப வச்சிருக்காங்க. ஸ்வேதா கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா காசுலாம் வாங்கி அந்த கேஸ்ல இருந்து எப்படியாவது எடுத்துடலாம் அவரை அப்படின்னு சொல்லி ஸ்வேதாவும் போராடி இருக்காங்க. அஜித்தும் கூடவே இருந்திருக்காரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரியுது அஜித் எல்லாரையும் ஏமாத்திருக்காரு, இது மாதிரி நிறைய பேரை ஏமாத்திருக்காருன்ட்டு. இதை தெரிஞ்ச ஸ்வேதா அவங்க வீட்டை விட்டு வெளியில வந்து அவங்க அம்மா வீட்டுக்கே போறாங்க. அஜித் இதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காரு, இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டு ஸ்வேதா என்னோட வைஃப், ஸ்வேதா அப்படி என்னை விட்டு போயிட்டாங்க, இதுக்காக தான் அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க, அவங்க ஃபேமஸ் ஆயிட்டாங்க, அதனால என்னை விட்டு போயிட்டாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுறது, ரீல்ஸ் போடுறது, நிறைய இன்டர்வியூஸ்லாம் யூடியூப்ஸ்ல கொடுக்கறது, இது மாதிரி தொடர்ந்து பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இவர் வந்து மற்றவங்க கிட்ட இருந்து கடனா வாங்குற காசு, மற்றவங்களை ஏமாத்தி வாங்குற காசு, அதெல்லாம் வச்சு பப்ளிக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதை பார்த்து எப்படி உங்களுக்கு நிறைய இவ்வளோ காசுலாம் வருது அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கும் கேள்வி வரதான் செய்யுது. ரீசெண்டா இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, பிக் பாஸ் பிரபலம் தாமரை இருக்காங்களே அவங்கள ஏமாத்திருக்காங்க. எப்படி ஏமாத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்கேன், அவங்க இன்னும் டைவர்ஸ் தரல, அது வரைக்கும் நான் உங்க வீட்டுல இருந்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாமரை வீட்டுக்கு போயிருக்காரு போல. தாமரை வீட்டுல எல்லா ஹெல்ப்புமே வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தாமரை கிட்ட இருந்து நகையும் வாங்கி இவர் வச்சுட்டு இருந்திருக்காரு. அதுவும் தாமரை கிட்ட இருந்து எப்படி வாங்கியிருக்காருன்னா, உங்க ஏரியால வைக்காதீங்க, உங்க ஏரியால வச்சா வந்து காசு நிறைய கொடுக்க மாட்டாங்க, நான் எடுத்துட்டு போய் என் ஏரியால வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கிட்ட இருந்து நகையெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அவர் ஏரியால வச்சிருக்காரு. அவர் ஏரியால அடகு கடையில வச்சு அவர் காசு வாங்கி அவர்லாம் செலவு பண்ணியிருக்காரு. இது வந்து தாமரைக்கு வந்து நார்மலா தான் இருந்திருக்கு, அவர் எப்படியும் கொடுத்துருவாரு அப்படின்னு தாமரை நம்பியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே ஸ்வேதா சொல்லியிருக்காங்க, யாரும் நம்பாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு வந்து தாமரை கேட்கல, இவர் வந்து கொஞ்சம் நல்ல மனுஷனா இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்பி உள்ள சேர்த்திருக்காங்க. ஆனா பின்னாடி தாமரைக்கே பெரிய ரிவீட்டா அமைஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா தாமரைக்கே தெரியாம அந்த நகையை மீட்டு அதை வித்து இவரே சாப்பிட்டுட்டு இருக்காரு. தாமரை வந்து தொடர்ந்து கேட்டுட்டே இருந்திருக்காங்க, ஆனா எந்த ரெஸ்பான்ஸும் இல்லையா. அதனால ஒரு கட்டத்துல வந்து தாமரை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட்டும் கொடுத்திருக்காங்க. இதை பத்தி பேசி எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறது, மற்ற யூடியூப் சேனல்ஸ்க்குலாம் வந்து இன்டர்வியூ தர்றது, இந்த மாதிரியும் தாமரையும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. தாமரை சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போனேன், ஆனா என் கம்ப்ளைண்ட்லாம் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தாமரை வந்து அவங்க சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. அஜித் என்ன பண்ணிருக்காருன்னா, அவரும் போய் கேஸ்லாம் கொடுத்திருக்காரு. அவர் கேஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. என்ன கேஸ் கொடுத்திருக்காருன்னா, என் மேல வந்து பொய்யா புகார் கொடுக்குறாங்க, அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜித் வந்து அவர் சைட்ல இருந்து கேஸ் கொடுத்திருக்காரு. அதை மட்டும் எடுத்து விசாரிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஸ்வேதா என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு போஸ்ட் போடுறாங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் நிறைய பேர்கிட்ட சொன்னேன், யாருமே கேட்கல, நான் வந்து ஒருத்தர்கிட்டயா போயிட்டு இந்த மாதிரிலாம் வந்து அவர் பண்ணியிருக்காரு, அவரை நம்பாதீங்க, நானும் நம்பி நிறைய ஏமாந்துட்டேன், அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஆனா யாருமே நான் நம்பல, நான் எங்க போனாலும் எனக்கு நிம்மதியே கிடையாது, எல்லாரும் எனக்கு ப்ரெஷர் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அவருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவரை பத்தி தெரியாம நான் எவ்வளவோ இழந்துட்டேன், அது மட்டும் இல்லாம நிறைய பேர் என்கிட்ட அவரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதாவது நடவடிக்கை எடுங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அவங்க போஸ்ட் போட்டிருக்காங்க. இதே மாதிரி தொடர்ந்து யாராவது ஒருத்தவங்க இன்ஸ்டாகிராம வச்சு பல பேர்கிட்ட மோசடி பண்ணி காசு வாங்குறது தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு, நம்மளும் பார்த்துட்டே தான் இருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க யாராவது இந்த மாதிரி ஸ்கேம்ல மாட்டிருக்கீங்களா இல்லையா அப்படின்ற விஷயத்த மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு நான் இப்ப சொன்னதை வச்சு யார் மேல தப்பு இருக்கும் அப்படின்ற விஷயத்த மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க ரெட் டேப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்க திவ்யா.